இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்தான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான முளைக்கட்டிய ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி முளைக்கட்டிய ராகியை நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ராகியை எப்படி அழுக விடாமல் முளைக்கட்டுது அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாத முக்கியமான சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன், அதனால வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த முளைக்கட்டின ராகியை ஒரு கடாயில் கொட்டிக்கோங்க. கீழே அடிப்பிடிக்காமல் அதே சமயம் கருக விடாமல் வதக்கிட்டே இருக்கணும். நல்ல வாசம் வரும், அந்த வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இந்த ராகியை நம்ம சரியாக வறுக்கலைன்னா ஃபஸ்ட்டு ஒழுங்காக அரைப்படாது, செகண்டு குழந்தைங்களுக்கு செரிக்காது. ஏன்னா குக் பண்ணாமல் ஹாஃப் குக்காக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா வதக்கிடணும். இப்போது இந்த ராகியை நல்லா வறுத்தாச்சு, அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுங்க. இப்போது ஒரு 10லேருந்து 20 பாதாம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வதக்கிடுங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா டைஜஷனுக்கு, செரிமானத்துக்கு. அதே சமயம் ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த பாதாமை நல்லா வறுத்தாச்சு, அதையும் அந்த தட்டிலே கொட்டி ஆற விடுங்க. இப்போது ஒரு 30லேருந்து 40 கிராம் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நான் ஆல்ரெடி தோல் உரித்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் சும்மா லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக வறுக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. நிலக்கடலையும் நல்லா வறுக்கணும், ஏன்னா அது செரிமான பிரச்சனை ஏற்பட்டுரும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க நிலக்கடலையும். அவ்வளோதான், மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான். வெல்லம் உங்கள் தேவைக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் இனிப்பு அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பல்ஸ் மோட்லேயும் நார்மல் மோட்லேயும் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த 3 பொருள் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணும். குறிப்பாக சாதாரண ராகியை விட இந்த முளைக்கட்டின ராகியில் 10 மடங்கு சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது கால்சியம் குறைபாடு, இரும்புச்சத்து, அனீமியா, ரத்த சோகை எல்லாத்தையும் இந்த ராகி நமக்கு சரி பண்ணும். அதோட இந்த பாதாம், வேர்க்கடலை, வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான முழு எனர்ஜியும் இந்த ஒரு லட்டில் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது மிக்ஸி ஜார் ரொம்பவே ஹீட் ஆயிரும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் அரைக்கணும். இப்போது 2வது பேட்சையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நெய் வேணும். அந்த நெய்யை நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி அந்த லைட் ஹீட்லேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற வேர்க்கடலையோட அளவை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நெய் தேவைப்படாது. அந்த வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பே போதும், உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வந்துடும். இப்போ நான் வேர்க்கடலையை கம்மியாக சேர்த்துருக்கனால எனக்கு எண்ணெய் பிசுப்பு பெருசாக இருக்காது, அதனால நான் நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. இதை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த லட்டு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்கும் இந்த லட்டு. நம்ம உடலுக்கு ரொம்ப சத்தான முளைக்கட்டிய ராகி லட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதில் பார்க்கலாம். நன்றி.